Hello friends, I am Kavya here. So இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.2ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 14 மீட்டர் டீப் வெல், 14 மீட்டர் டீப் அப்படின்னா நம்ம ஒரு கிணறு தோண்ட போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 14 மீட்டர் டீப்பில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னர் டயாமீட்டர் 10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னரில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து டயாமீட்டர் 10. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ரேடியஸ் தான் எப்போவுமே ஃபார்முலாவுக்கு தேவைப்படும். அப்போ நம்ம 10 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5ன்றது தான் என்னதுன்னா ரேடியஸ். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டக் அண்ட் த எர்த் டேக்கன் அவுட் இன் ஈவன்லி ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வெல் டு ஃபார்ம் ஏ எம்பேக்மெண்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து கிணறு பள்ளம் தோண்டி இதை மண்ணை எடுத்து இந்த கிணறை சுற்றி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கிணறை சுற்றி ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு மண் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதனுடைய வித்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 5 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே கிணறு சுற்றி போடுற இந்த வித்து இவ்வளோ தூரம் 5 மீட்டருக்கு வித்தில் உங்களுக்கு மண்ணை வந்து நோண்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த எம்பேக்மெண்ட். ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு அந்த மண்ணை எடுத்து போடுறாங்கன்ற அந்த ஹைட்டை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி போடலான்னு பார்க்கும். எப்போவுமே எம்பேக்மெண்ட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர், ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹலோ சிலிண்டர், இது ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா எம்பேக்மெண்ட்னா என்னது, நம்மளுக்கு மண்ணை எடுத்து போடுறாங்க இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வெல் வரப்போகுது, அதுக்கு மேலே எம்பேக்மெண்ட்னா ஹலோ சிலிண்டர் ஒன்று வரும். அதனால நம்ம ரெண்டுத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா எம்பேக்மெண்ட் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டு 14 கொடுத்தாச்சு, ரேடியஸ் வந்து R கொடுத்தாச்சு. ரேடியஸ் R வந்து நம்மளுக்கு 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் நம்மளுக்கு 14 மீட்டருன்றது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஹலோ சிலிண்டருக்கு பார்த்திங்கன்னா வித்து மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இன்னர் ரேடியஸையும் இந்த வித்தையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு அவுட்டர் ரேடியஸ் கிடைக்கும். அப்போ இதில் வந்து கேபிட்டல் ஆரோட வேல்யூ அப்படின்னும் போது இன்னர் ரேடியஸ் எவ்வளோ நம்மளுக்கு 5. ஸோ இந்த வித்து 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 மீட்டர். அண்ட் இன்னர் ரேடியஸ்னால் ஸ்மால் ஆரில் நம்ம எடுத்துப்போம், அது 5 மீட்டர் நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஹைட்டு தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த ஹைட்டை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கான ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே எழுதிக்கோங்க. அண்ட் வால்யூம் ஆஃப் ஹலோ சிலிண்டரோட ஃபார்முலா ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணி தான் கேன்சல் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா எழுதிட்டேன். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலாவும் வால்யூம் ஆஃப் ஹலோ சிலிண்டரோட ஃபார்முலாவும் எழுதியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம பை அண்ட் பை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஹெச் வேல்யூ தெரியும், இந்த சைடில் நம்மளுக்கு ஹெச் வேல்யூ தெரியாது இல்லையா? ரெண்டுமே நம்ம ஸ்மால் ஹெச்சில் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் இதை வந்து கேபிட்டல் ஹெச்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாலையுமே நம்ம கேபிட்டல் ஹெச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே R ஸ்கொயருன்னு சொன்னதுனால ஆரோட வேல்யூ நம்ம 2 தடவை போடுறோம். 5 × 5 அண்ட் ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு 14, அதனால நான் 14 போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு இங்கே வந்து கேபிட்டல் R ஸ்கொயர் பண்ணணும். கேபிட்டல் R ஸ்கொயர்னால் 10 ஸ்கொயர் நம்மளுக்கு. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணுறோம். அண்ட் மைனஸ் ஸ்மால் r ஸ்கொயர்னால் 5 ஸ்கொயர். ஹெச்சோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போது அப்படியே எழுதுங்க. 5 × 5 14 ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் பண்ணோன்னா 100 - 25 இன்ட்டு ஹெச்ன்னு இருக்கும். ஸோ ஹெச்சை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 100 - 25 இந்தாண்டு மல்டிப்ளேலேருந்து இங்கே ஈக்குவலுக்கு இந்தாண்டு வருதுன்னா டிவைடில் மாறிவிடும் இல்லையா? ஸோ 5 × 5 × 14 டிவைடட் பையில் 100 - 25னா நம்மளுக்கு 75 ரிமைனிங் ஈக்குவல் டு ஹெச். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 15, அகெயின் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3, அண்ட் இது வந்து 3 டேபிளால் கேன்சல் பண்ண அப்படின்னா 4.66ன்னு போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 4.67 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா 6ன்னு போயிட்டே இருக்கு, நம்ம ரவுண்ட் அப் பண்ணிட்டோம் 4.67. ஸோ இதுதான் வந்து ஹைட் நம்மளுக்கு. ஸோ ஹைட் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.